அது என்னமோ தெரில, இந்த ஒரு 2-3 மாதமாக லக்னத்தை சரி பண்ணுறதுக்காகத்தான் அப்பாயின்மெண்ட்டு. ஒரு பையன் உண்மை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்லாம் பெரும்பாலும் மாணவர்களுக்கும் இந்த விஷயம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மாணவர்களுக்கும் இந்த விஷயம் இப்போ பெரும்பாலும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் எங்கள் ஆஃபீஸுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட்டே இல்லைன்றவாங்க. அடுத்த கேள்வி ஒரு பெருமையாக இருக்குது, குருஜியோட மாணவர்கள் யாருடைய நம்பராக தர முடியுமா எங்கள் ஆஃபீஸில் கேட்குறாங்க. நாங்கள் கொடுக்குறோம், எந்த ஊரில் இருக்கிறீங்க, நேரில் பார்க்கணுமா? இதுக்காக பேசாது என்னை போலவே பலன் சொல்லக்கூடிய முருகானந்தம், என்னை போலவே பலன் சொல்லக்கூடிய விக்னேஷ் அப்படின்ட்டு மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விக்னேஷ் நம்பர் தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இது இயல்பாகவே இன்னொரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், நான் ப்ரெடிக்ஷனை பார்க்குறத நிறுத்தும் போது என்னுடைய மாணவர்கள் என்ன மாதிரியே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய, என்ன மாதிரியே நம்முடைய தத்துவத்தில், இது என்னுடைய தத்துவம்னு கூட சொல்ல மாட்டேன், நம்ம பெத்த குழந்தை, நம்முடைய தத்துவப்படி சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின்படி யார் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க, ஏன்னா அவருக்கு அதில் கொஞ்சம் பரிச்சயம் இருக்கும். அவர் அந்த கோட்பாட்டில் எக்ஸ்பர்ட்டான உங்களை தேடுவார். அதுதான் உண்மை. இன்னைக்கு காலையில் பேசும்போது கூட, நேற்று காலையில் பேசும்போது இதே தான் ஒரு யூத்து, அந்த பையனுக்கு வந்து தனுசு லக்கணமா விருச்சிக லக்கணமா இந்த பிரச்சனை. கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷத்தில் லக்கணம் மாறுது. 7-8 நிமிஷத்தில் லக்கணம் மாறினா கூட அவருக்கு வந்து நீ விருச்சிக லக்கணம் இல்லையா, ஒரு 7-8 நிமிஷம் தள்ளி தனுசு லக்கணத்தில் தான் பிறந்திருக்கிற, இது இப்படியான எப்படிங்க, கிடையவே கிடையாதுங்க, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, எனக்கும் ஜோசியம் வருது, நான் அவர் வீடியோ பார்க்குறேன், இவர் வீடியோ பார்க்குறேன், இல்லவே இல்லை, நான் விருச்சிக லக்கணம். ஒரே பாயிண்ட்டு தான். நான் என்ன கேட்டேன், 3ல் சூரியன் சனி, 11ல் ராகு. உங்களுக்கு நீங்கள் ஒத்த பிள்ளையா கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிறந்திருக்கிறாங்களான்னு கேட்டேன். இல்லை நான் ஒத்த பிள்ளைன்னார். நீயே கரெக்டாக சொல்லியா எது உன் லக்கணம்னு? தனுசு லக்கணப்படி உனக்கு 3ல் சூரியன் சனி, 11ல் ராகு. விருச்சிக லக்கணப்படி 11ல் சந்திரன். உனக்கு அக்கா தங்கச்சி எந்த லக்கணமாக இருந்தால் இருக்கும்? அவருக்கும் அது கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அவருக்கு தனுசு லக்கணம். 3ல் சூரியன் சனி இருந்து பாபத்துவமாகி இருக்கிறதுனாலையும் 11ல் ராகு இருக்கிறதுனாலையும் எனக்கு பிறக்கும் போதே ஒரு அண்ணன் இறந்து போயிட்டார். அதுதான் அந்த பலன்னு சில தசாபக்தி அமைப்புகளை வச்சு சொன்னேன். 8-12 சுபத்துவ விதிகள் தான் வந்து அதை இது பண்ணும்னு நான் சொல்ல மாட்டேன். இது மாதிரி இப்போ இது எதுக்கு மாணவர்கள்ட்ட சொல்கிறேன்னா, முதல்ல அந்த காரகத்தன்மைகள் பாவக ஆதிபத்திய தன்மைகளின் அடிப்படையில் அதை தெரிந்து கொண்டு சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் எந்த இடத்துல வருது. சமீபத்தில் இப்போ இந்த நட்சத்திர உபோப நட்சத்திர அடிப்படையில் பேசின ஒருத்தர் வந்து அவர் கேபி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறவர். அவருக்கும் எனக்கும் ஒரு ஜாதக அடிப்படையில் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்தது. பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து ரொம்ப ஆரோக்கியமாக விவாதம் பண்ணக்கூடியவர். ஒரு முரட்டுத்தனமாக இப்படி தான் இருக்கணும்னு சொல்லாமல், ஏன்னா நான் எல்லாருமே பேசுகிறீங்க, எல்லாருமே அனுபவம் உள்ளவங்க. அவரும் 40 வருஷம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு, என்னை ஜெயிச்சிட்டிங்க நீங்கன்னார். அதுவும் அப்படியே சும்மா வாய் அப்படியே வச்சுக்கிட்டு சொன்னார், என்னை ஜெயிச்சிட்டிங்க நீங்கன்னார். ஒன்றும் இல்லை அன்பு மாணவர்களே, அவர் சொன்ன ஒரு விதி என் வாழ்க்கையில் அப்படியே பொருத்தி பார்த்துருக்கிறேன். கேஎஸ்கே ஐயா, அதுக்காக கேஎஸ்கே ஐயா உபநட்சத்திர அமைப்புகள் சரியில்லை என்பதற்காக கேஎஸ்கே ஐயாவை பற்றி ஒரு துளியேனும் மதிப்பு குறைவாகவோ மாண்பு குறைவாகவோ நினச்சிடாதீங்க. போன நூற்றாண்டில் இருந்த எல்லாரையும் விட மிகப்பெரிய மேதாவர். நம்ம எல்லாம் ஒரு முயற்சிகளை செய்கிறோம், அது மாதிரி அவரும் ஒரு முயற்சியை செஞ்சார். ஆனால் அவர் சொன்னது சரிவர புரிந்து கொள்ளப்பட முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கவலை வந்தது. இந்த நண்பர், இந்த நட்சத்திர முறையோடைய உயர்கணித சார ஜோதிட முறையோட நண்பர் என்னென்னா 2, 9, 11 உதாரணமாக, அதாவது 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய நட்சத்திர முனை 3 இடங்களில் இருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்டு, உங்களுக்கு புரியுதா பாருங்கள். கடக லக்கணத்திற்கு 2, 9, 11 அதிபதி யார்? சூரியன் குரு சுக்கிரன் வந்துடுறாங்களா? சூரியன் குரு சுக்கிரன் இவர்கள் 2, 9, 11 வருவார்கள். இந்த சூரியன் குரு சுக்கிரனுடைய பாயிண்ட்டு எல்லா ஒரு திரிகோணமாக ஒரு பாயிண்ட் வரும். அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் குருவினுடைய உபநட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் என்பது ஒரு திரிகோணமாக வரும். இதை புரிஞ்சிக்க முடியுது அவங்களால? கொஞ்சம் டஃப் தான், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களாலே முடியும். அதாவது ராசி கட்டம் அமைக்கப்பட்ட அமைப்பின் அடிப்படையில் ராசி கட்டம் என்பது 3 120களுடைய தொகுப்பு. கரெக்டாக? ராசி கட்டம் என்பது மேஷம் முதல் கடகம் வரையிலான, சிம்மம் முதல் விருச்சிகம் வரையிலான
இந்த 3 அமைப்புகளுடைய தொகுப்பு. அப்போ கடக லக்கணம் 2, 9, 11 கூடையவர்கள். இந்த 2, 9, 11 கூடையவர்கள் தான் செல்வ வளம் என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு, அதாவது நமக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதிகளாக வருகிறார்கள். அப்போ அந்த 2, 9, 11 பாயிண்ட்ன்றது எங்கே ஒரு இடத்துல இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. உண்மை இருக்கும். அவர் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டு, நீண்ட ஆர்கியூமெண்ட்டு. நான் அவருக்கு அப்போ அதை விளக்கிய ஒரு இது போட்டு சொல்லி காட்டி அதை அவரை ஒத்துக்க வச்சேன். இப்போ இந்த கடக லக்கணத்திற்கு உதாரணமாக சூரியனுடைய 2ஆம் அதிபதி, சூரியனுடைய நட்சத்திரம், அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு உள்ளே வரக்கூடிய குருவின் உபநட்சத்திரம், அதற்குள்ளே வரக்கூடிய சுக்கிரனுடைய உபநட்சத்திரம். இப்போ இந்த கடக லக்கணத்திற்கு சூரியனுடைய நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் வரும்? உத்தரம் வந்துடுமா? 2ல் வந்துடுமா? உத்தரமும் வந்துடும். அப்படி அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் வந்துடும். எது? கண்ணிலேயும் வந்துடும். அதாவது சிம்மத்திலையும் கண்ணிலேயும் வரும். சிம்மத்தோட திரிகோண பாயிண்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த 3 அமைப்புகள்லையுமே அவர் வருவார். இந்த 3 அமைப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளி 2, 9, 11 என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரம், 9ஆம் அதிபதியாகிய சூரிய நட்சத்திரத்தில் உப நட்சத்திரமாகிய குருவினுடைய அமைப்பு, அந்த உபத்தில் உபமாகிய சுக்கிரனுடைய அமைப்பில் இந்த புள்ளி எந்த இடத்தில் கோச்சாரத்தில் சந்திக்கிறதோ அல்லது ஜாதகத்தில் சந்திக்கிறதோ அந்த புள்ளி, இந்த நட்சத்திர மைய புள்ளி, உப நட்சத்திர புள்ளி அவருடைய பொருளாதார வலிமையை தீர்மானிக்கிறது. அந்த புள்ளி எல்லாருக்குமே ஒரே புள்ளியாக தானே இருக்கும். அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட புள்ளியாக இருக்கும், அவங்க ஜாதகத்தில் இருக்கும், அவங்க பிறந்த நேரப்படி இருக்கும். இந்த புள்ளியை கிரகங்கள் கடக்கும் போதெல்லாம் அவருக்கு பணம் வருகிறது. இதை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி சில ஆதாரங்களை சொன்னார். நான் ஒன்று தான் கேட்டேன். அந்த புள்ளியில் இருக்கிற கிரகத்துக்கு மேலே ராகு போனாலோ சனி போனாலோ என்ன நடக்கும்னு கேட்டேன். உண்மையிலே மனுஷன் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு வழக்கம் போல் இந்த தடவை நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னார். உண்மையிலே நடந்த சமாச்சாரம், பேர்லாம் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஆரோக்கியமாக என்கிட்ட விவாதம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. எப்பா இதைத்தான்ப்பா நான் சொல்கிறேன், சுபத்துவ பாவத்துவம்னு. நீங்கள் சொல்கிற இந்த புள்ளி கரெக்டு தானே? இந்த புள்ளியை உப நட்சத்திரம் என்கின்ற அமைப்பில் இந்த புள்ளியை ஒரு கிரகம் கடக்கும் பொழுது, சரி லக்னாதிபதியே கடக்கிறார், இந்த லக்னாதிபதி கடக்கும் பொழுது ஏற்கனவே அந்த புள்ளியில் ஒரு பாபர் இருந்து, அந்த பாபர் இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டேன். பணம் வருமானு கேட்டேன். வராதது மாதிரி தான் தெரியுது. இதைத்தாயா பாரம்பரியம், நான் சொல்கிறதுன்னு சொல்ல மாட்டேன் அவர்கிட்ட. இதைத்தாயா பாரம்பரிய ஜோசியம் சொல்லுதுன்னு. இதுதான் உண்மை. இது ஓரளவுக்கு புரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஒரு புள்ளி இருக்கிறது உண்மை, ஒரு புள்ளி இருக்குது. எல்லா புள்ளிகளும் ஒரு கோடு என்பது ஆயிரக்கணக்கான புள்ளிகள் கொண்டது. உண்மைதானே? இது ஜோசியம் இல்லை, இது சயின்ஸ்ன்னு சொல்லலாமா? இது நிரூபிக்கப்பட்ட ஃபிசிக்ஸ் விதி. ஆயிரக்கணக்கான புள்ளிகள் சேர்ந்தது ஒரு கோடு. வானவெளியில் 360 டிகிரியில் இப்போ ஒரு சர்ச்சைக்கிடமான கருத்தை சொன்னேன், அதையும் லேசாக மாணவர்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இதை நான் ஆன்லைன் வகுப்புகளில் பேச ஆரம்பிக்கும் பொழுது, இதை நான் எழுத்துக்களாக எழுத ஆரம்பிக்கும் போது ஜோதிடத்துடைய இன்னொரு பரிமாணம் தெரியும். நாம் வானவெளியில் இருக்கக்கூடிய 360 டிகிரி கொண்ட பாகைகளின் ஆளுமையில் இல்லை. சந்திரனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த 4 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை 12ஆக பிரித்து, இந்த 12 பகுதிகள் தான் நம்மை ஆளுமைப்படுத்துகின்றன என்பது தான் உண்மை. இதை நான் நிறைய இடங்களில் இன்னும் சில ஆதாரங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இதுதான் உண்மை. அதாவது அதுக்காக வானவெளியில் கிரகங்கள் இல்லைன்றது கிடையாது. கிரகங்கள் நம்மை இயக்குகின்றன அப்படிங்கிற வார்த்தையை இன்னும் டெப்த்தாக போய் கிரகங்களுடைய ஒளித்தன்மை நம்ம இயக்குதுன்னு வச்சுக்கலாம். கிரகங்களுடைய ஒளித்தன்மை நம்மளை இயக்குதுன்னு சொல்லலாம். ராதாகிருஷ்ணன் ஐயர் என்னென்னா ஐஐடி அனுபவத்தை சொல்கிறாரு. ஐஐடி அனுபவம் அதாவது சில நேரங்களில் சொன்னால் தம்பட்டம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறதில்ல, நம்ம இதை லைவ் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம விஷயத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும். ராதாகிருஷ்ணன் ஐயர் என்ன கேட்குறாரு, ஐஐடியில் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினேன். ஐஐடியில் பேசுறதுக்கே எனக்கு நான் எதுக்குங்க பேசுகிறது, இப்போ இதை முடிச்சிடுறேன். அதாவது கிரகங்களுடைய ஒளித்தன்மை தான் நம்மளை இயக்குது. எது எப்போ இயக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானவெளியில் சனி இந்த 4 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே சுற்றலை, அவருக்கான சுற்றுப்பாதையில் இருக்கிறார். அந்த சனியின் ஒளி நம்மை அடைகிறது. கரெக்டா? சனியுடைய கருநீல ஒளி பூமியில் இருக்கக்கூடிய நம்மை அடைகிறது, பூமிக்கு அடைகிறது. குருவினுடைய
பிரகாசமான குருவோட ஒளி இது. இந்த இந்த கலர் மஞ்சேர்னு சனியோடைய ஒளியை நம் மீது பாய்ச்சினால் நாம் தெரிய மாட்டோம். ஒளியற்ற நிலைமை தான் கருப்புன்னு சொல்லப்படுகிறது. ஒளி இல்லாத இடத்துல கருப்பு இருக்கும், கருநீலம் இருக்கும். ராகுவோட ஒளியை நம்ம மேலே போட்டால் நம்ம இருக்கிறது தெரிய மாட்டோம். குருவோட ஒளியவும் சுக்கிரனோட ஒளியவும் நம் மீது பாய்ச்சினால் எப்படி இந்த ஹால் அப்படியே பல இத்தனை லைட் வெளிச்சத்தில் இருக்கோ, இந்த ஹாலில் நான் இருக்கிற இப்போ அப்படியே உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் தெரிகிறேன். ஒரு நிமிஷம் இந்த குருவையும் இந்த சுக்கிரனையும் டப்புன்னு அணைச்சிட்டோம்னா அந்த இடத்தை ஆக்குப்பை செய்வது சனியும் ராகுவும். ஒளியற்ற தன்மையே இருளாக சொல்லப்படுகிறது, நிறமற்ற தன்மையே கருப்பாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் லேசாக புரியணும். கொஞ்சம் என்னமோ இருந்தாலும் சொல்கிறாரே, லேசாக புரிஞ்சாலே இந்த ஒளியற்ற தன்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? எங்கோ இருக்கக்கூடிய கருநீல ஒளி, எங்கோ இருக்கக்கூடிய கருநீல ஒளி பூமியில் வாழக்கூடிய நம்மை பாதிக்கும் விதமாக. இதை மாணவர் கூட ஒருத்தர் மெயில் அனுப்பிச்சிருந்தார். ஐயா, இது ஒளி அல்ல, அது ஏதோ அல்ட்ரா வயலட் கதிர்கள் மாதிரி. உண்மைதாங்க, ஒளின்னு சொல்லக்கூடாது. இந்த ஒளியை நீங்கள் கண்ணுக்கு தெரியறா பார்க்குறீங்க, சனியோட ஒளியை நீங்கள் கண்ணுக்கு பார்க்க முடியாது. நமக்கு தெரியாத மின்காந்த அலைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மை சுற்றி வியாபித்திருக்கின்ற 9 கிரகங்களுடைய அலைகள்னு வேணால், ரேஸ்ன்னு வேணால் சொல்லிக்கலாம், லைட்டுன்னு சொல்லாமல் கதிர்களாக கூட சொல்லிக்கலாம். அப்போ சூரியனுடைய கதிர்கள், சூரியன் இந்த இடத்துல ஜோதிடத்தில் நம்முடைய இதாகத்தான் உருவகப்படுத்தப்படுகிறது, பூமியாகத்தான் உருவகப்படுத்தப்படுகிறது. சனியுடைய ஒளி, குருவினுடைய ஒளி, சுக்கிரனுடைய ஒளி, இவைகள் எல்லாம் நம்முடைய பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட இந்த 4 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே கலந்து ஒரு மாதிரியாக பாயாசம் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். முந்திரி பருப்பை போடுறோம், சர்க்கரையை போடுறோம், பாலை போடுறோம் அப்படிலாம் சொன்னால் தான் சகோதரிகளுக்கு புரியும், டக்குன்னு புரியும். ஒரு பாயாசம் பண்ணி இனிப்பான ஒரு பாயாசமாக கொடுத்துட்றீங்களே, அது மாதிரியாக கலந்து கட்டி இந்த 4 லட்சம் கிலோமீட்டருக்குள்ள அதுதான் நம்மளை ஆளுமை பண்ணுகிறது. சனியினுடைய ஒளி, குருவினுடைய ஒளி, இதைத்தான் முன்னோர்கள் கிரகங்கள் நம்மளை இயக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த இடத்துல சந்திர அதியோகம் மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோலை எடுத்துக்குதுன்றது நல்லா தெரியுது. மாணவர்கள் இதை நீங்கள் ஒத்துக்குவீங்க. இப்போ என்ன மாதிரியே எல்லாரும் சந்திர அதியோகத்தை பார்க்குற அளவுக்கு வந்துட்டீங்க. மாணவர்கள் அனைவருக்குமே மேஜராக சந்திர அதியோகம் அப்படின்றது தெரியும். சந்திர அதியோகம் என்பது பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான். நல்லா புரியுதா? சந்திரன் நமக்கு மட்டுமான ஒரு கோள். இதில் ஒரு மிகப்பெரிய ஒன்று என்னன்னா, எப்பொழுதும் சந்திரன் நம்மை நோக்கி மட்டுமே சூரிய ஒளியை பிரதிபலிப்பதாக இருக்கும். இது மனசில் தேக்குனா சில விஷயங்கள் எப்படி நான் சுபத்துவ பாபத்துவ ஒளிக்கலப்புகளுக்குள்ள இந்த சம்பவங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். சனி இருக்கிறது, சனி சுற்றிக்கிட்டே இருக்கு. நம்மை நோக்கி சனியின் ஒரு பக்க ஒளி வந்து கொண்டு இருக்கும்போது சனிக்கு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒளி வேற எங்கேயோ போகத்தான் செய்யும். போகுமா போகாதா? ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த நிலை உண்டு. சந்திரனுக்கு மட்டும் அப்படி கிடையாது. நல்லா யோசனை பண்ணுங்க. சந்திரன் மட்டும் எப்பொழுதும் அதனுடைய இயக்கத்தையும் நம்முடைய பூமியினுடைய இயக்கத்தையும் பொறுத்து எப்பொழுதும் சந்திரனுடைய ஒளி நம்மை நோக்கியே பிரதிபலிக்கும். இந்த சந்திர அதியோகத்தை கண்டுபிடிச்சவர்லாம் கடவுளோட மேலானவர். நமக்கெல்லாம் கடவுள் இந்த மாதிரி ஜோதிடர்கள் தான், நம்முடைய தேவாம்சம் பொருந்திய ஞானிகள் தான். ஆக சந்திரனுடைய ஒளி நமக்குள்ளேயே அடங்கி விடுகிறது. அந்த 4 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு உள்ள மட்டும்தான், பிற்பகுதியில் போகிறதில்லை. இந்த சந்திரனுடைய ஒளி, இந்த சந்திர அதியோகம் எதையும் மாற்றக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. கரெக்டா? அதைத்தான் நம்ம பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவொன்னே நான் சுருக்கமாக சொல்கிறேன். எப்போ சந்திரனுடைய ஒளி இருக்கும்? பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் பூரணமாக இருக்கும். பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாம் ஏன் ராஜாக்களாக இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க? இப்போ விஷயம் புரியுதா லேசா? பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவன் பிச்சைக்காரனா இல்லையான்னு ஒருத்தர் கேட்பார். கண்டிப்பாக கேட்பார், கேட்டிருக்கிறாரு என்கிட்ட. அதுக்கு நம்ம மாணவரே ஒருத்தர் சூப்பராக பதில் சொல்லியிருந்தார், அதையும் நான் கவனித்தேன். பௌர்ணமியில் பிறந்தவன் கண்டிப்பாக பிச்சைக்காரராக இருப்பான், ஆனால் அந்த பிச்சைக்காரனை கூட தேடி சோறு போடுவாங்க. பௌர்ணமியில் பிறந்தவர் பிச்சைக்காரர் இல்லையா? உறுதியாக பிச்சைக்காரர். பௌர்ணமியில் பிறந்த ஒரு கோயில் பிச்சைக்காரரை நான் பார்த்துருக்கேன். லக்னாதேவி அடிவிட்டு போயிருப்பார். நான் அந்த ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன், பௌர்ணமியில் பிறந்தவெல்லாம் நல்லா இருப்பான்னு. நான் எங்கேயா சொன்னேன்?
பௌர்ணமியில் பிறந்து அவர் பிச்சைக்காரராக இருந்தால் நம்ம எல்லாம் அப்படியே லைனாக பார்க்கும்போது ஒரு 10 ரூபாயை வச்சுக்கிட்டு 10-15 பேருக்கும் நம்ம பிச்சை போடுறதில்ல. அதில் ஒருத்தர் 2 பேரை செலக்ட் பண்ணி தானே கொண்டு போய் போடுறோம். அவர் பௌர்ணமியில் பிறந்த பிச்சைக்காரர். அன்பு மாணவர்கள், கை தட்டுவதற்காக இதை நான் சொல்லவே இல்லை. இந்த அமைப்பு தெல்ல தெளிவாக உங்களுக்கு அப்படியே புரியும் பொழுது, ஆக இந்த சந்திர அதியோகம் இந்த 4 லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் சில தாக்கங்களை செய்கிறது. ஆக வானத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 360 டிகிரி கொண்ட இந்த வலயம் 4 லட்சம் கிலோமீட்டர்களாக சுருங்கி இதனுடைய ஆதிக்கத்திற்குள்ளே தான் நம்ம பெரும்பாலும் இல்லை 100% இதற்குள்ளே தான் எல்லா அமைப்புகளும் இருக்குது. இதற்குள்ளே தான் இந்த 8-12 பாவக சுபத்துவத்தை நான் சொல்கிறேன். இதை வந்து நான் புத்தகமாகவும் எழுத போகிறேன், ஆன்லைன் கிளாஸுகளில் கொஞ்சம் விரிவாகவும் சொல்கிறேன். இப்போ நம்ம என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் ராதாகிருஷ்ண ஐயர், அவர்கிட்ட தான் சொல்லிட்டேன். அதுக்காக துண்டு சீட்டே கொடுக்குறாரு, ஐஐடி அனுபவத்தை சொல்லுங்கன்ட்டு. போன வருஷம் ஜூலை மாதம் நினைக்கிறேன் ஐஐடியில் பேசினேன். ஐஐடியில் பேசினது வந்து ஐஐடியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஐஐடியில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ஒருத்தர், நம்ம தமிழர் ஒருத்தர், ஒரு 2 பேர் வந்து இவங்க, அதாவது அமெரிக்கன் ப்ரொஃபஸர்ஸ், விஸ்கான்சின் ப்ரொஃபஸர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த ஒரு இதில் என்னை வந்து இதே சப்ஜெக்டு தான், அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜியும் அப்படின்ற மாதிரியாக வானவியல் அமைப்புகளோடு ஜோதிடத்துடைய தொடர்பு அப்படின்றதுக்காக என்கிட்ட வந்து 15 நிமிஷம் மட்டும் பேசுகிறதுக்கான ஒரு இது பேச முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணவரும் அமெரிக்காவில் இருந்த ஒரு விஸ்கான்சின் பல்கலைக்கழக பேராசிரியர், அவர் நம்ம தமிழர், என்னுடைய ஃபாலோயரு. இப்போ சமீபத்தில் நம்முடைய கட்டுரைகள் ஆங்கிலத்தில் போகிறதுனால வெளி மாநிலம் வெளிநாட்டுக்காரர்கள், தமிழை தாய்மொழியாக இல்லாதவர்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், ஜோதிடத்தை ரிசர்ச் பண்ணுறவங்க இந்த ஆங்கில புத்தகத்தை படிக்கிறாங்க. அவங்களும் சில நேரங்களில் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இதை என்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை பேசுகிறாங்க. இப்போ அவர்கள் மூலமாக போன ஐஐடியில் ஒரு அழைப்பு வந்திருந்தது, போக முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இந்தூரில் வந்து நான் கலந்துக்கிறேன்னு சொன்னேன். ஐஐடின்னு சொன்னாலே அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஐஐடிக்குன்னு இன்றைக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. அது எனக்கு படிக்காதனால ஐஐடியை பற்றி தெரியாது. ஆனால் என்னுடைய பொண்ணு என்ன சொல்கிறா, நான் இங்கே தான் போகணும், ஐஐடி தான் போகணும், இங்கே போகணும். அதே மாதிரி மெடிக்கலில் எய்ம்ஸுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்டு இருக்குது. அந்த ஐஐடியில் அந்த 1/4 மணி நேரம் இதை கொடுக்கும்போது எனக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணது மேஜர் மதன் குமார். அவர் ஒரு யூடியூபர், பிரபலமான யூடியூபர். அவரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேஜர் மதன் குமாரை நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு 1/4 மணி நேரம். இந்த 1/4 மணி நேரத்தில் ஒரு சின்ன லெக்சர். இந்த சின்ன லெக்சர் அப்படின்னா ஜோதிடமும் இது ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு அஸ்ட்ராலஜர் இப்போ பேசுவார் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹால் அரங்கில் நிரம்பி இருந்தது. எல்லாருமே ப்ரொஃபஸர்ஸ், பெரிய ப்ரொஃபஸர்ஸ், எல்லாருமே நார்த் இந்தியன், அவங்கன்ட்டு பெரியவங்க. அது ஒரு சின்ன சலசலப்பு எனக்கே தெரிஞ்சது. அதாவது இந்த இடத்துல அஸ்ட்ராலஜர் தேவையா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்று, புதன் வலுத்தவன் எப்போதும் அவையை கட்டி போடுவான். பத்திரயோகம் அந்த அவையில் ஒரு பெரிய ஸ்பீச் எல்லாம் போய்கிட்டு இருந்தது. நான் ஓரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் இங்கிலீஷில் பேசுனதுனால எனக்கு எதுவும் புரியல. முக்கியமான தீம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஆங்கர் சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான அஸ்ட்ராலஜரு இங்கே இந்த இதன் அடிப்படையில் ஒரு 15 மினிட்ஸு தன்னுடைய கருத்துக்களை வைக்கப் போகிறார். அவர் வந்து ஏரோஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட சில ஆய்வுகளில் இருக்கிறதுனால இதை வந்து இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறோம். இப்போ அவருடைய கருத்துக்களை அவர் ஒரு 15 நிமிஷம் சொல்லுவார்னோடனே அது வந்து ஒரு மாதிரியான அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் எப்போவுமே பத்திர யோகம் இருக்கிறவன் எந்த இடத்துலையும் கேட்க மாட்டான், எனக்கு பத்திர யோகம் கிடையாது, நீச்சமானாலே யோகம் கிடையாது. அது நான் எப்படி ஆரம்பித்தேன்னா, இவ்வளவு பெரிய மிகப்பெரிய புத்திசாலிகள் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் ஒரு 10வது படித்த முட்டாள் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன்னு. இதுதான் ஃபஸ்ட்டு வரி. 10வது மட்டுமே படித்த முட்டாள் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன்னு. மேஜர் மதன்குமார் இப்படியே பார்த்தார், ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் சேம்னு. அதுக்கெல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் சேம்னு. நம்ம இங்கிலீஷ் அவ்வளோ தானே, அப்படியே ஆரம்பித்தார். அது ஒரு மாதிரியாக போச்சு. 1/4 மணி நேர செஷன் 3 மணி நேரம் நீடிச்சிச்சு. எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க 1/4 மணி நேரம்னு சொல்லுவாங்க, நம்மளை விட மாட்டாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஜோதிடத்துடைய உண்மை, ஜோதிடத்துடைய மாண்பு. 1/4 மணி நேரம் பேச ஆரம்பித்தேன்னா அதை வேறு மாதிரி. அதில் ஒரு நல்ல வேலையாக 7 பேர் அதில் தமிழர்கள், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் அடங்கிய அந்த சபையில் 7 பேர் தமிழர்கள்.
அதில் ஒருத்தர் கொங்கு சேர்மன், கொங்கு காலேஜ் சேர்மன், அவரும் எந்திரிச்சு, இவர் எங்கள் குருஜி எங்கள் தமிழ்நாட்டில் இவர் கொஞ்சம் பெரிய ஆள், கொங்கு காலேஜ் இருக்கிறதில்ல இங்கே கொங்கு தானே, இந்த கொங்கு காலேஜோட சேர்மன். அப்புறம் ஒரு 2 சகோதரிகள் ப்ரொஃபஸர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் அங்கங்கே இருந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்க. நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அஸ்ட்ராலஜியை பற்றி டக்குன்னு அது கேள்வி பதில் செஷனாக மாறிச்சு. அஸ்ட்ராலஜியை பற்றி அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், அவங்களுடைய கேள்விகள் தோரணை, பகுத்தறிவு தோரணை அப்படி இப்படிலாம் வரும்போது நான் ஒரு 15வது 16வது நிமிஷம் சில கேள்விகள் கேட்டிங்கன்னா, செஷன்ஸ் முடிய போகுது, சில கேள்விகள் கேட்டீங்கன்னா இந்த இடத்துலையே நான் உங்களுக்கு நான் ஜோதிடத்தை நிரூபிக்க விரும்புகிறேன். இப்போது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு பேர் ஜாதகத்திலையும் ஒருவர் பாக்கி இல்லாமல், வழக்கம் போல் சொல்கிறேன், அந்த டீ கடைக்காரரை தவிர்த்து மற்ற எல்லாருடைய ஜாதகத்திலும் 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல நிரூபிக்கிறேன். 40 பேர் எந்திரிச்சு டீட்டெயில் சொன்னாங்க. திருச்செந்தூரை சேர்ந்த ஒரு சகோதரி அங்கேயே ப்ரொஃபஸர், எனக்கு இவரை தெரியும், அவங்களும் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. இவர் எங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோதிடர். நானும் இவருடைய ஆன்லைன் ஃபாலோயர். இவர் சொல்லுகின்ற இந்த விதி உண்மை. என்னுடைய ஜாதகத்தில் 2 10 குரு தொடர்பு இருக்குது. அவர் இதை நிரூபிக்க விரும்புகிறாரு. யார் யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் டைம் தெரியுமோ அவங்க எல்லாத்துக்கும் என் கையிலேயே அஸ்ட்ரோ ஆப் இருக்குது, நான் போட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே செஷன்ஸ் நீண்டுக்கிட்டே போகுது. 40 பேரும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 40 பேருடைய ஜாதகத்திலும் ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருந்தார். இதுதான் நம்முடைய சுபத்துவ அமைப்பு, நம்முடைய ஜோதிடத்துடைய மாண்புன்னு சொல்லுவேன். அது அப்படியே வேறு மாதிரி போய் அப்புறம் ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு மிக முக்கியமானவர் அந்த சபையின் தலைவர்னு வச்சுக்கோங்க. அவர் பின்னாடி என்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது ஒரு பகுத்தறிவாதியை ஒரு மாதிரி ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளராக மாற்றிருக்கிறீங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, உங்ககிட்ட நான் டச்சு வச்சுக்க விரும்புகிறேன். எங்கிட்ட டச்சு வச்சுக்க வேண்டாங்க, அஸ்ட்ராலஜியில் டச்சு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஃபேக்கு கிடையாது, எல்லாமே ஃபேக்கு கிடையாது, அதில் ஏதோ ஒன்று இருக்குன்றதுக்காக நீங்கள் அவர் தான் எனக்கு அனுமதி கொடுத்தவர் மேடையில் பேசுகிறதுக்கு, அந்த இந்தூருடைய தலைவர். அவர் என்கிட்ட சொல்லும்போது சில விஷயங்களை சொன்னார். மேடையிலேருந்து அப்புறம் செஷன்ஸ் மாறுது, மேடையிலேருந்து எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்காக. அவர்கிட்ட நான் அவருடைய ஜாதகத்தை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய எல்லா ஜாதகத்தையும் என்கிட்ட விருப்பம் உள்ளவர்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட நான் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன், அந்த பாயிண்ட்டை நீங்கள் மறுக்க முடியாதுன்னே. எல்லாரும் டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள், உங்கள் ஜாதகத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், ஆனால் அதை சொல்கிறத நீங்கள் நிச்சயமாக மறுக்க முடியாது. இது ஒரு கேள்வி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா. அந்த சபையின் அந்த இடத்தின் மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் அவருடைய ஜாதகத்தில் சொன்னார், அவருக்கு மேஷத்தில் சூரியன் சனி. என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? மேஷத்தில் சூரியன் சனி. அவர் ஒரு அப்பா சார் மேஷத்தில் சூரியன் சனி. நான் அவர் தான் டாப். நான் அவர்கிட்ட அவர் எந்திரிச்சு நின்னோன்னு சொன்னேன், உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னேன். ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு, ஹீ இஸ் மை பயாலஜிக்கல் ஃபாதர் ஒன்லின்னார். பயங்கர கிளாப்ஸ். இப்படி போச்சு அந்த செஷனு. கடைசியில் ஒரு 3 மணி நேரம் எல்லா ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சுட்டு இந்த செஷன் மட்டுமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு, அஸ்ட்ராலஜி செஷன் மட்டுமே. ஃபைனலாக அப்புறம் டக்குன்னு அந்த டிரான்ஸ்லேட்டே சரியா இல்லை, ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசுங்கன்னா நானும் தத்தக்கா புத்தக்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் இங்கிலீஷ்லேயே வேறு பேசினேன். எல்லாருக்கும் புரியுதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. நீங்கள் 10th படிச்சிருக்கிறவங்கன்னா நம்பவே முடியலனால, நீங்கள் நல்லா லெக்சர் கொடுக்குறீங்க, எதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டரு? நமக்கு ஜோசியத்தில் மட்டும் இங்கிலீஷ் பேச தெரியும், மற்றதில் இங்கிலீஷ் பேச தெரியாது. ஏன்னா நமக்கு 9 பிளானெட்டு பேர் தெரிஞ்சால் போகாதா, 12 ராசி பேர் தெரிஞ்சால் போகாதா? நானே ஒரு 1/2 மணி நேரம் லெக்சர் கொடுத்தேன். ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் ஒரு ஜோதிடத்தை ஆய்வுபூர்வமாக இப்போ அடுத்து கான்பூரில் அல்லது டெல்லியில் இந்த வருஷம் கூப்பிட்ருக்காங்க. இதே அவ்வளோதான், இந்த வருஷம் கூப்பிட்ருக்காங்க. நான் வரேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். ஜோதிடத்தை எந்த இடத்துல நிரூபிக்க முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் நாகரிகமான முறையில் நீங்கள் ஒரு விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணால் என்னால் எதுவுமே பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறேன். தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட். இந்த வருஷம் கண்டிப்பாக கான்பூர் அல்லது டெல்லியில் நாங்கள் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இங்கே ஒரு 1 மணி நேரம் எங்களுக்கு இதை பற்றி பேசுங்க. ஒளி தத்துவமாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது ஒளியால் நம்ம ஆளப்படுகிறோம், இந்த ஒளி தான் நம்மளை இயக்குகிறது. ஆல்ரெடி இப்படி தான் நானும் ஆரம்பிப்பேன். இந்த நேரத்தில் நான் இந்தூரில் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருப்பது கூட என்றோ ஒரு நாள் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொன்னேன். அதான் உண்மை.
ஆனால் இதில் தான் நம்ம ஜோதிடத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வேறு மாதிரி நமக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய அளவாக மாற்றுறதுக்காக பரிகாரம் பண்ணிடுறோம். இந்த நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை மாற்றுவதற்காக ஒரு பரிகாரம்னு ஆரம்பித்து பராசர கோரையிலேயே பரிகார விஷயங்கள் இருக்கின்றதை ஆரம்பித்து இன்றைக்கி ஜோதிடம் வெகு கசப்பாக சொல்ல போனோம்னா திசை மாறி போய்கிட்டு இருக்கின்றது தான் உண்மை. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜோதிடத்தில் எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. நடப்பது என்ன நடக்க போவது என்ன அப்படிங்கிறத உறுதிப்பட ஒருத்தரால் சொல்ல முடியும். அதை தான் அடிக்கடி சொல்கிறேன். என்ன அறியாமே சில ஸ்லோகன்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் கவர்ந்த எப்போதும் நன்றாக இருப்பீர்கள்ன்ற வார்த்தை நானாக உருவாக்கினதில்லை, தானாக வந்தது. நானாக சொல்லி சொல்லி அப்படியே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அது ஒரு ஸ்லோகமாக வந்துடுச்சு, அவ்வளோதான். அதை போலவே மிக முக்கியமான இன்னொரு வார்த்தை, there is no suggestion in astrology, only prediction. இப்போ ஒருத்தர் கேட்டார், நேற்று கேட்கும்போது சூரிய திசை ஆரம்பிக்குது, சூரிய திசை சந்திரபக்தி செவ்வாய் பக்தி கன்னியா லக்னத்துக்கு நல்லா இருக்காது, சூரிய திசை சுயபக்தியிலே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. நான் இதைத்தான் சொன்னேன், எப்போ கல்யாணம் நடக்கும்னு தான் ஒரு ஜோசியர் சொல்லணும், அதுக்குள்ளே பண்ணிடுங்கன்னு சொல்லக்கூடாது. மாணவர்கள் இதை கவனமாக வச்சுக்கணும். எப்போ கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்கள். ஐயா கன்னியா லக்னத்துக்கு 7 குடைவன் குரு, சூரிய திசை குரு பக்தியில் தான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். இப்போ சிம்ம ராசி, இந்த சிம்ம ராசியில் அஷ்டம சனி நடக்குது, 2027 ஏப்ரலுக்கு பிறகு தான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா 7ல் இருக்கிறாரு, லக்னத்துக்கு 7ல் அவர் தான் பண்ணி கொடுப்பார். அப்படித்தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, சூரிய திசையில் ஒரு மாதிரியாக இருக்குது, 12ல் இருக்குது, 8ல் இருக்குது, சூரிய திசை சந்திரபக்தி செவ்வாய் பக்திக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது சரியாக வராது. எப்போது திருமணம் நடக்கும் என்பதை சொல்வர் தான் ஜோசியரை தவிர, எப்போது திருமணத்தை நடத்து என்று சொல்பவர் ஜோசியர் இல்லை. இதை உடனே இந்த விஷயத்தில் தான் இந்த பரிகாரங்கள் வருது. பரிகாரத்தோடு நான் மாற்று கருத்து கொண்டவன் நான். ஆனால் பரிகாரத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடத்தினுடைய பிழைப்பை ஓடிக்கிட்டு இருக்கின்றதுனால அந்த சப்ஜெக்டை நான் இங்கே கொண்டு வர விரும்பலை. ஆகவே மாணவர்கள் இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வதோடு, இப்போது என்னோட அந்த நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நட்சத்திர அமைப்புகளை பற்றி சொன்ன 2, 9, 11ஆம் அதிபதிகளுடைய கூட்டு நட்சத்திர புள்ளி எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தில் அந்த முனையை ஒரு கிரகம் கடக்கும் பொழுது அவருக்கு வருமானம் வரும் என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். நீங்கள் இதை என்கிட்ட கேட்கலாம்னு என்னுடைய நண்பர் கேட்டபோது, நட்சத்திர முறை ஆதரவாளர் கேட்டபோது, அவருக்கு நான் சில கண் திறப்பு வேலைகளை சொன்னபோது, அப்படி ஒரு கிரகம் இருக்குமாயின் அந்த கிரகத்தை சனியோ ராகுவோ தொடர்பு கொள்ளும் பொழுது, அந்த கிரகத்தை அந்த புள்ளியை ஆக்கிரமிக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற காசும் போயிடும். இதைத்தான் நான் பாபத்துவம்னு சொல்கிறேன். நீங்கள் நட்சத்திர முறையை சொல்லும்போது இதில் எங்கே பலன் நடக்காது, எங்கே பலன் நடக்கும், எப்படிப்பட்ட அமைப்பில் நடக்கும் என்பது தான் சுபத்துவ பாபத்துவ அடுக்குமுறை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி சில இதில் புரிஞ்சுக்கிட்டு, வழக்கம் போல் என்ன நீங்கள் எப்போ நீங்களே என்ன ஜெயிச்சிட்டிங்க, ஆனாலும் உங்களை நான் ஒரு நாள் ஜெயிப்பேன். ஜோசியத்தில் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய கருத்து உங்களை என் பக்கம் கொண்டு வரணும்னு இல்லை, உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு நம்ம தத்துவம் புரியுது, மேம்போக்காக தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு புரியுது, இந்த ஆள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணும்போது இப்போ அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று, எல்லாரும் இப்போ அதாவது என்னென்னா, அன்பு மாணவர்கள் என்னை காப்பியே அடிக்காதீங்க. காப்பி அடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வர முடியாது. என்னை போலவே பேசுவதற்கு, என்னை போலவே எழுதுவதற்கு நான் இருக்கிறேன். எல்லாருமே தனித்தனியான திறமைகளில் தான் வரணும். அதுக்காக சுபத்துவத்தை சுப பலன்னு எழுதாதீங்க, அதுவும் காப்பி தான். அதுக்காக சுபத்துவத்தை சுப பலன்னு எழுதாதீங்க, அதுவும் காப்பி தான். ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக உள்ள ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குரூப்பை பார்ப்பேன். குரூப்பை நான் பார்க்குற பழக்கம் எனக்கு உண்டு. கண்ணில் ஏதாவது பட்டதுன்னா, தங்கவேலுவா அது கோயம்புத்தூர் தங்கவேல் தானே, வாங்க தங்கவேல், ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, மேடையில் உட்காருங்க, அப்படி வாங்க. அன்பு மாணவர்கள், ஒரு விஷயத்தை எழுதும்போது தயவு செய்து காப்பி அடிக்காதீங்க. காப்பி அடிக்கவே கூடாது. இதை நான் வேடிக்கையாக கூட சொல்லுவேன்.
ரஜினிகாந்த் காலத்தில் எத்தனையோ பேர் ரஜினிகாந்த் மாதிரியே வந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் தான் நிலச்சார். நளினிகாந்த்னு ஒரு எங்கள் காலத்தில் ஒருத்தர் வந்தார். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சின்னவங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் நிற்கலை. ஒரு ஒரிஜினல் எப்போவுமே நிற்கும். மாணவர்களே நிறைய பேர் அப்படியே என்னுடைய கட்டுரைகளை அப்படியே காப்பி அடித்து அப்படியே எழுதுறீங்க. தயவுசெய்து எழுதாதீங்க, ஸ்டாண்டர்டாக நிற்க மாட்டீங்க. என்னுடைய கட்டுரைகளை படிங்க, மற்றவங்களுடைய கட்டுரைகளையும் படிங்க. கலந்து எழுதக்கூடிய, கலந்து கவரக்கூடிய ஒரு இது உங்களுக்கு வந்துடும், ஒரு ஸ்டைல் உங்களுக்கு வந்துடும். அதுக்காக சுபத்துவத்தை சுபபலன்னு எழுதாதீங்க. இல்லை பரவாயில்ல, உட்காந்து கேள்வி பதில். இதுக்கு நிற்கிற வரைக்கும் நிற்கிறேன். டயர்ட் ஆகும்போது கண்டிப்பாக உட்காந்துருவேன். கேள்வி பதில் உட்காந்தவனே கேள்வி பதில். இது உங்களுக்கு அட்டென்ஷன் கரெக்டாக இருக்கும். ஆக தயவு செய்து எழுதுங்கள். ரொம்ப ஜாதகம் பாருங்க. ரொம்ப ஜாதகம் பாருங்க. ஐயா யாரும் வரவே மாட்டேன்றாங்க. உண்மைதான். எல்லாரும் ஒரு நாளைக்கு 50 ஜாதகம் கொண்டு வந்து 500 500 கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட பார்க்க மாட்டாங்க. எங்கிட்ட இப்போ தான் பார்க்குறாங்க. இத்தனை நாளைக்கு முன்னாடி நான் தான் தேடி தேடி போய் பார்த்தேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருஷமாக தான் எல்லாரும் என்னை தேடி வந்து பார்த்து பணம் கொடுத்து கரும்பு தின்ன கூலி, கரும்பு தின்றதுக்கு டபுள் கூலி ட்ரிபிள் கூலியாக கொடுக்குறீங்க, என்னை தேடி வந்து பார்க்குறீங்க. ஆனால் நான் 30-40 வருஷமாக பிச்சைக்காரங்க பின்னாடிலாம் ஜாதகத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி உங்ககிட்ட ரூபா கொடுத்து பார்க்கலனாலும் எப்படியும் பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. வாரத்துக்காவது 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. அது போக வித்தியாசமான ஜாதகங்களை சேகரித்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக புத்தருடைய ஜாதகம் எப்படி இருக்குது, மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோசியம் வராது. இதையே நான் ஏதோ ஒரு கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். என் ஏற்ற வீட்டுக்காரன் ஜாதகம் ஏன் இப்படி இருக்குது, என் தம்பி ஜாதகம் ஏன் இப்படி இருக்குது, என் ஜாதகம் ஏன் இப்படி இருக்குது, இந்த கோரையில் எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்திருக்கு, இப்போ ஏன் இந்த வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த கோயம்புத்தூரில் அருணைகாலில் இந்த வெட்டிப்பைய வேலையில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதையும் யோசனை பண்ணுங்க. இப்படியெல்லாம் ஒரு ஜாதகத்தை அடுத்தடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி எல்லாருடைய புத்தகங்களையும் படிங்க. மிக முக்கியமாக என்னுடைய மேலான ஆசான், உங்கள் எல்லாருக்கும் ஆசான், நம்ம எல்லாருக்கும் ஆசான், குருவிற்கும் குரு, இந்த நூற்றாண்டில் நம்ம எல்லாருக்கும் தெள்ள தெளிவாக புரியும்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க தியாகம் பண்ணி எழுதின என்னுடைய ஆசான் ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்களுடைய புத்தகங்களை முழுக்க படிங்க. அவர் இல்லைன்னா நம்ம எல்லாருமே இல்லை. சில விஷயங்களை, ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம தேடி போய் படிக்க முடியாது. சில பேர் தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க. பனை ஓலைச்சுவடியிலேருந்து, குப்பையானவைகள்லேருந்து, பிரிண்ட் போடாத புத்தகங்கள்லேருந்து தேடி 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 அவ்வளோத்தையும் தன்னுடைய மனசில் ஏற்றி அதற்கப்புறம் அந்த நூல்களை காப்பி அடிக்காமல் தன்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து எழுதியதில் நம்ம நூற்றாண்டில் மிகப்பெரிய முதன்மையானவர், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்துவா குருவாக அமைஞ்ச அந்த பெரிய மேதை தான். அவருடைய புத்தகங்களை படிங்க. அடுத்து இது மாதிரியான புத்தகங்கள் நிறைய இருக்குது. நான் தான் எழுதியிருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எங்காவது ஒரு இடத்துல தவறான கருத்துக்கள் இருக்கலாம். தவறான கருத்துக்களை சொன்னதுனால அந்த புத்தகங்கள் சரியில்லைன்னு ஆகிடாது. உண்மையை சொல்கிறேன், பராசர கோரையில் இருக்கக்கூடிய ஒரு 30-40% தப்பு. ஜாதக அலங்காரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நூல் பெரிய ஒப்பற்ற நூல். ஆனால் அதில் இருக்கக்கூடிய 30% கருத்துக்கள் தப்பு. அதுக்காக நம்ம அதை விளக்க முடியாது. ஆக பெரிய நூல்களாக சிறிய இந்த காலத்தில் மாணவர்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மணிப்பிரவாள நடையை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இதாக இருக்கும். மணிப்பிரவாள நடையை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அந்த மணிப்பிரவாள நடையிலிருந்து மாறி ஓரளவுக்கு இயல்பு நடையில் எழுதின எல்லா புத்தகங்களையும் மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்படி படித்தா தான் நல்லதையும் படிக்கணும், கெட்டதையும் படிக்கணும், தேவையற்றதையும் படிக்கணும், தேவையானதையும் படிக்கணும். அப்போ தான் எது தேவை தேவையில்லை என்பது கண்டிப்பாக புரிய வரும். ஆக அவ்வளவு புத்தகங்களையும் படிச்சுட்டு அதோடு ப்ராக்டிக்கல் தியரின்னு சொல்லப்படுகின்ற புத்தகங்களை படிச்சுட்டு ப்ராக்டிக்கல் எனப்படுகின்ற ஜாதக அமைப்புகளை கணிப்பதை பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சேர்ந்த ஒரு, இப்போது நான் சொல்லக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம் மாதிரி சில கோட்பாடுகள், சில விஷயங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கண்டிப்பாக வரும். உங்களுடைய டெடிகேட் தன்மையை பொறுத்து, உங்களுடைய டெடிகேட் தன்மையை பொறுத்து. உதாரணமாக கோயம்புத்தூர் தங்கவேலு எனக்கு பெரிய நண்பர்.
இப்போ தான் டச்சு விட்டு போச்சு. அவரும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டார். இந்த உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டார். ஏன்னா பெரிய ஆள் ஆயிட்டார்னா பிஸி ஆகிட்டார். சந்தோஷமாக வாழ்த்துவோமே பிஸியானா. கோயம்புத்தூர் தங்கவேலு எனக்கு ரொம்ப பெரிய நண்பர். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ டச் இல்லை. நம்ம சேலம் மாநாடு, ஈரோடு மாநாடுகள் எல்லாத்துக்குமே வந்திருக்கிறார். சில நேரங்களில் அவருடைய பதிவுகளையும் பார்ப்பேன். நம்ம போன வருஷம் ஒரு இது போட்டோம். எது போட்டோம்னா மீட்டிங் ஈரோட்டில் போட்டோம். டிசம்பரில் போட்டோமோ? 1 வருஷம் ஆச்சு. பிப்ரவரியில் போட்டோமா? ஓ, இந்த வருஷம் பிப்ரவரியில் தான் போட்டோம். போன வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு. ஆமாம். அந்த மாநாட்டு தேதி எனக்கு ஏன் கோயம்புத்தூர் தங்கவேலு ஞாபகம் வருதுன்னா, அவரோட பதிவு இன்னும் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது. சில நேரத்தில் ரொம்ப அற்புதமான பதிவுகள் போடுவார், நல்லாவும் திட்டுவார் நம்ம தங்கவேலு. ஏன் இதை சொல்கிறேன்னா, போன மாநாட்டுக்கு என்னுடைய தனுசு ராசி, என் ஜாதகம் தான் அவருக்கு தெரியுமே, என் தனுசு ராசிக்கு ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தார். மாநாட்டுக்கு குருஜி வச்சிருக்கிற நேரம், மாநாட்டுக்காக குருஜி ஒதுக்கி இருக்கின்ற நாளில் 6-8 இருக்குது. அப்படி தானே போட்டிருந்தீங்க? கரெக்டாக ஞாபகம் இருக்குது பார்த்தீங்களா? மாநாட்டுக்கு குருஜி. ஆனால் அந்த மாநாடு நமக்கு நல்லபடியாக நடந்துருச்சு. மாநாட்டில் சில எதிர்ப்புகள் வரும்னு எதிர்பார்த்தா அந்த எப்படி ஒன்றும் வரல, நமக்கு சிறப்பாகவே நடந்தது. போன ஈரோடு மாநாட்டை சொல்கிறேன். எதிர்ப்பாளர்கள் வரலாம்னு சொல்லியிருந்தோம், யாரும் வரலன்னு நினைக்கிறேன், மறந்துடுச்சு. போன மாநாட்டுக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த தேதியில் நம்ம மேடையில் உட்காந்துட்ருக்கிற என்னுடைய பழைய நண்பர், இன்றைக்கும் நண்பர், அவருடைய வேலைப்போல் என்னுடைய வேலைப்போடுனால நாங்கள் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறோம். நண்பர் தங்கவேலு குருஜி இந்த மாதிரி டைம் செலக்ட் பண்ணியிருக்கிறாரே, டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாரே, அவருடைய புதன் 8ல் மறைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். என் புதன் அப்படி தான் நீங்கள் ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. போன மாநாட்டில் மாநாடு தேதி அன்னைக்கு என்னுடைய புதன் எனக்கு 8லேயே அதிலே மறைவார், லக்னத்துக்கு 8லேயே அதே மறைவார். எனக்கு மறந்துடுச்சு. அவர் பதிவை கவனித்தேன். அவர் போட்ட பதிவை அவர்கிட்டே சொல்கிறேன். ஒரு அக்கறையில் போடுறார். என்ன அக்கறையில் போடுறாருன்னா, குருஜி எப்படி இந்த மாநாட்டு தேதியை முடிவு பண்ணாருன்னு தெரியல, குருஜிக்கியோடைய ராசிநாதனும் லக்னாதிபதியும் 6-8 அமைப்புகளில் இருக்கிறாங்க, எப்படி இது. அதை நான் கோபையாட்ட கூட சொன்னேன், அந்த பதிவை பாருங்கள், வேணால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணே. கோபையா சொன்னாரான்னு தெரில. இப்போ இந்த மாதிரி மாநாட்டுக்காக டேட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, 6-8 இருக்குதேன்னு போட்டிருந்தார். அதில் கூட என்னுடைய அருமை நண்பர் தங்கவேலு என்ன மறந்துட்டார்னா, அவர் சொன்ன அந்த 6-8 ரெண்டையுமே குரு பார்த்தார். குரு பார்த்தார், மறந்துட்டார். அதாவது நம்ம மாநாடு நடத்தும் போது எனக்கு மகரத்தில் புதன் அது ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அவர் போட்ட பதிவு, லக்னாதிபதி புதன் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு, குருஜி மாநாடு போடுறாருன்ட்டு. நம்ம மாநாடு போடும்போது ரிஷபத்தில் குரு, புதனை குரு பார்க்குறாரா? நான் இதை சொன்னேன், அவர் நம்பர் எனக்கு தெரில, இவர் போட்டிருக்கிறாரு, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த 6க்கும் 8க்கும் குரு, 2க்குமே குரு பார்வை இருக்குது. இந்த சுபத்துவத்துக்கு தான் மாநாடு போடுறோம், இந்த சுபத்துவத்தில் மாநாடு நல்லபடியாக நடக்கும், எதிர்ப்பு இல்லாமல் நடக்கும்னே. இப்போ ஞாபகம் வந்துருச்சு. மாநாடு நடத்தும் போது எனக்கு மகரத்தில் புதன், மிதனத்துக்காரன் 8ல் இருக்கிறான், இந்த நேரத்தில் குருஜி மாநாடு போடுறாருனாரு. ரிஷபத்திலேருந்து குரு பார்க்குறாருன்னு அவருக்கு சொல்லுங்க என்ன சொன்னாரா என்னன்னு கூட தெரியல. இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவர் பார்த்தோன்னே எனக்கு இந்த ஞாபகம் வருது. நிறைய பேர் இந்த விஷயத்தை தான் நம்ம எது ஃபைனல் அப்படிங்கிறத பொருத்தி பார்க்க தவறுறோம், அவசரப்பட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஒரு அடுக்குகளில் இதில் ஒற்றை நிலைமையில் பலன் இல்லை. 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் தாய் இல்லையா? இல்லை, பலன் அப்படி இல்லை. இந்த இப்போ ஒரு பொது வீடியோ போட்டிருக்கோம். 4ஆம் இடத்துல சனி இருந்தால், அந்த 4ஆம் இடத்து சனியை குரு பார்த்தா, 4ஆம் இடத்து சனியை சுக்கிரன் பார்த்தா, 4ஆம் இடத்து சனிக்கு பதிலாக பௌர்ணமி சந்திரன் இங்கே பார்த்தா, இதெல்லாம் இருந்தால் விதி விலக்கு. ஒற்றை நிலையில் பாவகம், பாவகாதிபதி, காரகம் என்கின்ற இந்த 3 தன்மைகளை, நட்சத்திர ஜோதிடம் தோற்றது இந்த இடத்துல தான் தோற்று போனது. அதுவும் இப்போ எப்படி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. ஐயா, நட்சத்திரத்துக்குள்ளே தான் பலன் இருக்கு. கிரகங்களுடைய உச்ச நீச்சம் எல்லாம் முண்டேன் அஸ்ட்ராலஜிக்காக சொல்லப்பட்டது. கிரகங்களே தேவையில்லை. ஒருத்தர் சொல்லிட்டார், எங்கள் உயர்கணித சார ஜோதிட முறையில் கிரகங்கள் பலன் தருவதே இல்லை. பா, எப்பேற்பட்ட கண்டுபிடிப்புப்பா. நல்ல வேலை, ஜோசியமே பலன் தர்றதில்லை. எங்கள் கிரககணித உயர்கணித சார ஜோதிட முறையில் ஜோதிடம் பலன் தராதுன்னு சொல்லாமல் இருந்தா சரி. இந்த அமைப்பில் எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்து அடுக்கும் பொழுது தான், இப்போ நான் சொன்ன மாதிரி 4ல் சனி இருந்தால் அம்மா இருக்காதா? இருக்கலாம்.
இல்லாமலும் போகலாம். அப்போ இருக்கலாமுக்கு என்ன, இல்லாமலும் போகலாமுக்கு என்ன? அந்த விதிவிலக்கு அடுக்குகளை அப்படியே பிரித்து பார்த்து கொண்டே போகும் பொழுது 4இல் சனி இருந்தாலும் 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதையும், அந்த 4இல் இருக்கக்கூடிய சனிக்கு நான் இப்போது சொல்லக்கூடிய சுபத்துவ பாபத்துவ, சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார், சனியோடு ராகு சேர்ந்திருக்கிறார். இது நிலைமையை சிக்கலாக்குவதிலிருந்து சுக்கிரனுடைய இணைவு வெளியே கொண்டு வரும், நிலைமையை கூடுதலாக சனிராக சேர்க்கை சிக்கலாக்கும் என்கின்ற மாதிரியான இந்த விதிவிலக்கு அமைப்புகளை அப்படியே கணிக்கும் பொழுது இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளை நீங்களும் புரிஞ்சுக்க முடியும். முத்தாய்ப்பா ஒன்று சொல்கிறேன், நான் சொன்னதில்லை, ஒரு பிரபலமான அந்த பௌதிக அறிஞர்னு சொல்லுவோம் இல்லையா, சார்பியல் தத்துவம் மாதிரியான ஒரு பெரிய விதியை சொன்னவர். ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் சார்பியல் தத்துவத்திற்கு ஈடான ஒரு விதி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த 4வது பரிமாணத்துக்கு அப்புறம் வேறு மாதிரியான ஒரு இயற்பியல் விதி சொல்லப்பட்டு இன்றைக்கு இயற்பியல் விதிகளுக்குள்ளே அதையும் எடுத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு நல்ல விதியை சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வருகிறது? ஐன்ஸ்டீன் சொன்ன போதெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு சொன்னபோது அந்த இயற்பியல் அறிஞர் சொன்ன ஒரு விதி, புதிய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு புதிய தலைமுறை வர வேண்டும். எனக்கு இப்போது தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி பதில் செக்ஷனை பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.